அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத அம்மா பாத். தயம்முமுடைய பாடத்தில் இரண்டாவது ஷர்த்தை இன்று நாம் கவனிப்போம். ரெண்டாவது நிபந்தன ஐயக்கூன பி துராபின் தாஹிரின் ஹாலிசின் முத்லகின் லஹு குபாருன். தயம்மும் செய்யப்படக்கூடிய மண் சுத்தமாக இருக்க வேண்டும், கலப்பற்றதாக இருக்க வேண்டும். பொதுவாக மண் என்று பேர் கூறப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த மண் என்று பேர் கூறப்படாதவைகளுக்கு நாம் சயீதுன் தய்யிபுன் என்று சொல்வது கிடையாது. காரணம், சூரத்துன் நிசாவிலே 43வது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபதயம்மமு சயீதன் தய்யிபா, நீங்கள் துராபன் தாஹிரா, சுத்தமான மண்ணின் மூலமாக தயம்மும் செய்யுங்கள். சயீதன் தய்யிபா என்று சொல்வது துராபன் தாஹிரா உடைய கருத்து, அதாவது சுத்தமான மண். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள், துர்பத்துஹா தஹூரா, இந்த பூமியினுடைய மண் சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. மண்ணின் உடைய தன்மையில் இன்னும் ஒன்று தான் குபார், அதாவது புழுதி உடைய மண்ணாக இருக்க வேண்டும். வலவுலி குபாரி ரமலின், அது மணல் உடைய புழுதியாக இருந்த போதிலும் சரிதான். பொதுவாக ஆற்றிலிருந்து கடலிலிருந்து நாம் மணலை எடுப்போம். அந்த மணலுக்கு பெரும்பாலும் புழுதி இருக்க மாட்டாது. மாறாக மண் கலந்த மணலாக இருந்தால் அதற்கு புழுதி இருக்கும். அப்படியான மணலின் மூலமாகவும் தயம்மும் செய்ய முடியும். வெறுமனே மணலாக இருக்கக்கூடிய மண்ணிலே புழுதி இருக்க மாட்டாது. அந்த மணலின் மூலமாக தயம்மும் செய்ய முடியாது. தயம்மும் செய்ய முடியாத மண்களில் இன்னும் ஒன்று தான் முஹ்தலத்துன் பி தகீகின், அதாவது மா போன்றதனை கொண்டு கலந்த மண், மா கலந்து பட்டிருக்கும் என்றிருந்தால் அந்த மண்ணின் மூலமாக தயம்மும் செய்ய முடியாது. இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயத்தில் அதிகமானவர்கள் கவனம் செலுத்துவது குறைவு. மா கலந்த மண்ணின் மூலமாக தயம்மும் செய்ய முடியாது. மேலும் ஜிஸ் என்று குறிப்பிட்டது சுண்ணாம்பு கலந்த மண்ணின் மூலமாகவும் தயம்மும் செய்ய முடியாது. அடுத்தது சுஹாகத்து ஹசஃப், செங்கல் தூள் விழுந்த மண், சில செங்கல் சுட்ட கற்கள் இவைகளுடைய தூள்களை பொடியாக்கி சிலர்கள் அதனை தயம்மும் செய்வதற்கு பாவிப்பார்கள். இதுவும் கூடாது. அப்படியான தூள்கள் கலந்த, செங்கல் தூள்கள் கலந்த அல்லது